இன்னைக்கு டெக்னாலஜி வளர்றப்ப நமக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா ஒன்று எளிதாகவே செய்ய முடியுங்கிறப்ப நான் ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும். அண்ட் சம்திங் இஸ் வெரி ஈஸி டு டூ தட் ஒய் நான் ஏன் அதுக்கு மெனக்கடணும், நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த இப்போ எல்லாருமே ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயின் நிறைய தேவைப்படுது. இப்போலாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஏன்னா நிஜ வாழ்க்கையில் பெயின் இல்லை. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் யாரும் பெருசாக பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் இப்போலாம் படிக்கல. கூடுதல் சுமைகள் வேணா இருக்கலாம், நிறைய படிக்கலாம், ஒருவேளை சிலபஸ் கஷ்டமாக இருக்கலாம், 4 டியூஷன்லாம் போகலாம். ஆனால் வசதி வாய்ப்புகளோ ஒன்று கிடைக்காமலும் இருக்கிறதுக்கான நிஜ பெயின்லாம் இல்லை. அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் பெயினுக்கு அதிகமாக பார்க்குறோம். நீங்கள் கவனிங்களேன், நம்ம வளரணும்னா நம்மளை 4 பேர் அவமானப்படுத்தணும், 4 பேர் காரி துப்பணும். அன்னைக்கு என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா, உங்கள் முன்னால் நான் வளர்ந்து காட்டலை அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் எல்லா வெற்றி கதைகளை பற்றி பேசுகிறப்ப அவமானங்களை பற்றி அதிகம் பேசுகிறோம். அல்லது அவமானங்களை பற்றி அதிகம் பேசுகிற போது என்னை நிறைய பேர் நிராகரித்தார்கள் என்று பேசுகிறப்ப தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பிச்சுக்கிட்டு வருது. நம்ம தாய் மாமா ஒருத்தர் நம்ம கழுவி ஊற்றினார்ல, அந்த ஆளுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்ம படிக்க ட்ரை பண்ணுறோம். அந்த ஆள் நிம்மதியாக இருப்பான், நம்ம வேலை அது இல்லை. அப்போ நிஜ வாழ்க்கையில் பெயின் குறைவாக இருக்கிறனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் பெயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்க தான் செய்யுது. எதுவுமே வேலை இல்லாமல் எல்லாருமே பெண்ணாடிச்சுன்னா தட் இஸ் அ மோர் ஆஃப் அன் எக்ஸ்போஷர். எல்லாரும் சக்ஸஸோட அவுட்புட்டை தான் பார்க்குறீங்க.